சத்தாரிக்க කාලය இந்த இப்பொழுது நாங்க அந்த ஆண்டோட பாடுகளே நினைவு கூறுகிற காரியத்தில் இருக்கிறது. මේ චතාර්ග කාලේ අපි කරන්නේ දෙවියන් වහන්සේට අපේ ජීවිතය පිළිබඳ ආවර්ජනාවක් කරනවා. இந்த காலத்துல நாங்க செய்து எங்கட வாழ்க்கையை நினைக்கிறது ஆண்டவர் பாதத்துல. ස්වාමීන් වහන්සේ අපේ ජීවිතේ කර තිබෙන දේවල් පිළිබඳව ஆண்டவர் எங்கட வாழ்க்கையில செஞ்சிருக்கிற ஒவ்வொரு අපි காரியத்தையும் நாங்க நினைக்கிறோம். දෙවියන් වහන්සේ තුළ ජීවත් වෙන පිළිවෙල ගැන எப்படி நாங்க இயேசு சுவாமிக்குள் வாழ்கிறது. අද අපි කියවූ කොටස තමයි අද කියවීමට යොදා තිබෙන්නේ. இன்றைய நாளிலே நாங்க வாசித்த வேத வசனம் நாங்க இப்பொழுது வாசித்தோம். යොහන් පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 14 ඉඳන් 15ට யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 15 லிருந்து கீழ வர காட்டி දැන් මේ කතාව පැමිණෙන්නේ ඉතාමත් වැදගත් පරිච්ඡේදයක. ஒரு முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை මේ පරිච්ඡේදය තමයි නිකෝදේමොස් සමග යේසුස් වහන්සේ කරපු කතාව. நிக்கதேமோஸோட இயேசு சுவாமியோட கதை இந்த இடத்துல எழுதி இருக்குது. එතකොට නිකෝදේමොස් කියන මේ යුදෙව් රබ්බිවරයා ගුරුවරයා යේසුස් වහන්සේ මුණ ගැසෙන්න පැමිණෙනවා. இப்ப நிக்கோதேமோஸ் அவர் படிச்சு அவர் இயேசு சுவாமியை மீட் பண்ண போகுது. යේසුස් වහන්සේ මුණ ගැහෙන මොහොතේදී යේසුස් වහන්සේ පුදුම කතාවක් இப்ப කියනවා. இயேசு சுவாமி அவரை மீட் பண்ண நேரத்தில் இயேசு சுவாமி அவரோட கதைக்கிறது. යේසුස් වහන්සේ කියනවා ඔබ නැවත ඉපදෙන්න අවශ්‍යයි. இயேசு சுவாமி சொல்றது மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி. තුන්වෙනි පදය. 3வது வசனம் සබාවක් නුඹලාට කියමි නුඹට කියමි යමෙක් කවුරුන් නූපන්නොත් තොර දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය බලන්න බෑ. 3வது வசனத்தில் சொல்றது மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரையாவது புதிதாய் பிறக்காம இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. එතකොට මේ ශ්‍රේෂ්ඨ ගුරුවරයා ව්‍යාකූල වෙනවා. இந்த போதகர் இப்ப ஆச்சரியம் படுகிறது. ඔහු කල්පනා කරනවා කොහොමද නැවත මේ ඉපදෙන්නේ? அவர் நினைக்கிறது திருப்பி எப்படி நான் பிறக்கிறது என்று சொல்லி. ඔහු නැවත වරක් ප්‍රශ්නයක් අහනවා අම්මගේ කුසට ආපහු ගිහිල්ලා ඉන්න පුළුවන් කොයි මිනිහට? அவர் ஒரு கேள்வி கேட்க திருப்பி தாயின் கர்ப்பத்துக்குள் போயிட்டு பிறக்க முடியுமா என்று சொல்லி. එතකොට ජේසුස් වහන්සේ පිළිතුරු දෙනවා නෑ ආත්මෙනුත් වතුරෙනුත් උපන්න ඕනේ නැවත වරක් උපදින්න ඕනේ දෙවියන් වහන්සේ රාජ්‍යයට එහෙම නැත්නම් අතුල් වෙන්න බෑ කියලා. அப்பொழுது ஆண்டவர் சொல்றது ஆவினாலும் தண்ணினாலும் பிறந்தார் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி. ඉතින් ඒක කරන්නේ කොහොමද? அது எப்படி செய்யறது? ඉතින් මේ යුදෙව් රබ්බිවරයා සම්පූර්ණ ව්‍යාකූල. இப்ப இவர் இந்த யூதா போதகர் இது கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. ඊට පස්සේ යේසුස් වහන්සේ මේ කතාව අනිත් පැත්ත හරවනවා. இப்ப இயேசு சுவாமி இந்த கதையை மறுபக்கம் திருப்புகிறது. බලන්න 11 වෙනි පදේ 11வது வசனத்துல සබවක් නුඹට කියමි අපි දන්නා දේ කියමු දුටු දෙයට සාක්ෂි දෙමු නුඹලා අපේ සාක්ෂිය පිළිගන්නේ නැත. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் இப்பொழுது காண காரியங்களே சொல்லுகிறேன் கேட்ட காரியங்களே சொல்லுகிறேன் நீங்க அதை ஏற்றுக்கொள்வது இல்லை என்று சொல்லி எழுதியிருக்குது. මා නුඹලාට පොළවේ කී දේ නුඹලා විශ්වාස නොකරනවා නම් ස්වර්ගයේ දේ කිව්වොත් විශ්වාස කරන්නේ කෙසේද? இந்த பூமியில நான் உங்களுக்கு சொன்னா நீங்க விசுவாசிக்காம இல்லாம இருந்தா பரலோக ராஜ்யத்துல அது சொன்னா நீங்க எப்படி விசுவாசிக்கிறது என்று ඊට පස්සේ බලන්න කතාව ආරවන විදිහ. பாருங்க இந்த கதை போகிற விதி. ස්වර්ගයෙන් බැස්සා වූ ස්වර්ගයේ සිටින්නා වූ මනුෂ්‍ය පුත්‍රයා මිස වෙන කිසිවෙක් ස්වර්ගයට නොනැග්ගේය. பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கின பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் வேற யாருமே இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கலைன்னு சொல்லி எழுதியிருக்குது. ඊට පස්සේ මේ නිකෝදෙමුස්ට තේරුම් ගන්නා පිණිස පරණ ගිවිසුමෙන් උදාහරණයක් යේසුස් වහන්සේ දෙනවා. நிக்கோதேமோஸ்க்கு புரிந்து கொள்ள முடிய வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாடுல ஒரு காரணம் இயேசு சுவாமி சொல்லி. ඒක තමයි මේ 14 පරිච්ඡේදය අපි කියුවේ. அதனால தான் 16வது வசனத்தில் இது எழுதி இருக்குது. මෝසස් කාන්තාරයේදී සර්පයා ඇසෙව් ලෙසම මනුෂ්‍ය පුත්‍රයාත් උන්වහන්සේ කෙරෙහි අදහා ගන්නා සෑමදෙන සදාකාල ජීවනය ලබන පිණිස ඔසවනු ලබන්ට ඕනායයි කීසේක. மோசேஸ் வனாந்தரத்துல சர்ப்பத்தை உயிர்த்தனது போல இந்த பூமியில இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ள நாங்க விசுவாசிக்க வேண்டும் நித்திய வாழ்க்கை ஜீவனை பிறக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்குது. දැන් මොකක්ද මේ මෝසස්ගේ කතන්දර? இந்த மோசேஸ்ட கதை என்ன? මොකද නිකෝදෙමුස්ට තේරෙන්නේ නැහැ සාමාන්‍යයෙන් යේසුස් වහන්සේ කියපු ඒ කතාව நிக்கோதேமோஸ்க்கு புரியாது இயேசு சுவாமி சொன்ன இந்த கதை අධ්‍යාත්මිකව පෙන්වපුවා වූ ඒ උදාහරණය நல்லா படிப்பினால எழுதினால சொல்ல கொடுத்த வார்த்தை புரியாது. ඒ නිසා නව ගිවිසුමෙන් දෙයක් කිව්වා. அப்ப புதிய ஏற்பாடுல சொல்றது ඒක තමයි අපි මේ හැමදාම කියවන හැමෝටම කටපාඩම් පදේ තියෙන යොහන් 3:16 නේද? அதுதான் எங்களுக்கு நல்ல மனப்பாடமா இருக்கிற அந்த யோவான் 3:16வது வசனம். ගොඩක් අය මේක කෑලි ගලවලා වෙන් කරලා කියවනෝනේ. சிலவங்க இது உடைச்சு வாசிக்கிறோம். නමුත් යන්නේ මේ කොටසේ ඒක කතා වෙන්නේ. ஆனா இந்த மேல இருந்து தான் இந்த கதை வருது. මේ ස්වාමීන් වහන්සේගේ සපීම ගැන කතා කරනකොට தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறது. දැන් මේක අවබෝධ කරගන්න இது புரிஞ்சு கொள்ள අපි යන්න ඕනි පරණ කිවිසුමට. அப்ப நாங்க பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டும். පරණ කිවිසුමේ ගණන් කතාවේ 21 වෙනි පරිච්ඡේදය. பழைய ஏற்பாடுல என்னாகமம் அதிகாரத்துல 21வது வசனத்துக்கு நாங்க போக வேண்டும். අපේ 3 ඉඳන් 9 දක්වා කියවමු. என்னாகமம் அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல 3ல இருந்து நாங்க வாசிப்போம். මේ නවත උත්පාදනය ලබන්න மறுபடி பிறக்க අපිට ආදර්ශයක් දෙනවා යේසුස් වහන්සේ. இயேசு சுவாமி எங்களுக்கு முன்மாற்றை கொடுக்கிறது. මෙන්න ගණන් කතාව 21 3 ඉඳන් 5ට. என்னாகமம் 21வது அதிகாரத்துல 3ல இருந்து கீழ வர காட்டின் வாசிப்போம். 4 වෙනි පදේ ඉඳන්. 4வது வசனத்திலே இருந்து. ඔහු ඒදෝම් දේශය වට කර යන පිස රතු මුහුදට යන පාරෙන් හෝර් කන්ද සිට ගමන් කළේය. එවිට ගමන් මාර්ගයේදී සෙනග සිට බොහෝසේ අධෛර්ය විය. කවුද? ரோஸ்மேரி எடுத்து. රෝස්මේරි නැගිට පහලින් කියවන්න බලන්න. මේ මයික් හදන්න පුළුවන්. වෙල නැද්ද? ඔව්. හරි. නැගිට හයියෙන් කියන්න රෝස්මේරි. රෝස්මේරි හයියෙන් කියන්නේ නැහැ නේ. කියන්න. 21 3. Sorry, 4. 4. හරි. ඉතින් මෙතන කියනවා මොකක්ද? මේ කට්ටියට ඒදෝම් දේශයට යන්න බැරි වුණා. இவங்களுக்கு ஏதோம் தேசத்துக்கு போக முடியவில்லை. මොකක්ද උනේ? என்ன நடந்தது? මේ අය ඒදෝම් දේශයට මිනිසුගෙන් ඉල්ලුව අවසර අපි ඔය කට්ටියගේ වතුර බොන්නෙත් නෑ, එළවලු මොකක්වත් කන්නෙත් නෑ. නමුත් අපිට යන්න දෙන්න කියලා. அப்ப ஏதோம் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், அந்த தேசம் வழியில போக வேண்டும் என்று ඒදෝම් ජනතාව හිතුවා මේ මිලියනයක් විතර සෙනග අපේ මැදින් යන්න යනවා. ලොකු ප්‍රශ්න ගොඩක් ඇති වෙන්න පුළුවන්. මේ මුත්තලා පදිංචිවත් එම ගහලා එලවන්නද බෑනේ. ඒ නිසා යන්න එපා කියලා அப்ப නවත්තුවා. அவங்க நிறைய ஜனங்கள் இந்த எங்கட தேசத்துக்குள் போனா அவங்க அந்த தேசத்துல இருந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி போக வேண்டாம் என்று சொன்னார். ඉතින් මොකද උනේ? මේ ගමන් මාර්ගය දිග වැඩි වුණා. அப்படி போன பயணத்தை தூரமாய் இருந்தது, වටෙන් යන්න සිද්ධ වුණා. வட்டமாய் போக இருந்தது. වටෙන් යනකොට මිනිස්සු පටන් ගන්නවා මොකක්ද? අධෛර්යමත් වෙන්න පටන් ගන්නවා. அப்படி தூரமாய் போகும்போது அவங்க අධෛර්යම අඩිවිරුது. ඊට පස්සේ පස්වෙනි පදයේ කියනවා සෙනග දෙවියන් වහන්සේලාත් මෝසස්ට යුද්ධ කතා කොට මේ කාන්තාරයෙන් මැරෙන්න නුඹලා මිසරෙන් ගෙනාවේ මක් නිසාද? රොටි නැත වතුරක් නැත අපේ ප්‍රාණයද මේ සහැල්ලු කෑම අප්‍රිය කරේ යයි කීවෝය. அந்த இடத்துல ஜனங்கள் தேவனையும் மோசையும் பார்த்து முறுமுறுக்கிறது. இந்த காந்தார் இந்த வனாந்தர தேசத்துல நாங்க சாகரிக்க ஏன் எங்களை அழைத்து வந்தது, எங்க அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அந்த ஆண்டவரையும் மோசையும் வெறுக்கிறது. බැලූ බැලමට මේ කියපු කතාව බොහොම සාධාරණයි. பார்க்கும் பொழுது இந்த கதை சாதாரணமான கதை. මේ ගමන් මහන්සියත් වැඩි නේ ලොකු රවුමක් යන්න තියෙනවා. வட்டமா போகுது, சரியான அவங்களுக்கு கஷ்டம், දැන් කියනවා ඒ කණ්ඩත් නෑ බොණ්ඩත් නෑනේ. சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, නේද? ප්‍රශ්න ගොඩක්. நிறைய பிரச்சனை. මිනිසුන්ට හිතට අමාරුයි. அப்ப ஜனங்களுக்கு மனசுக்கு ඔබට தூக்கம். හිතන්නේ මේක මේ සාධාරණයි වගේ මේ කටට චෝදනා. இப்ப நீங்க என்ன பார்த்தா ஓ சாதாரண பாஸ்டர்னு சொல்லி நினைக்கிறது. හැබැයි මේ චෝදනාව සාධාරණ නෑ. ஆனா இது சொல்றது இது சாதாரணமான හේතුව තව පරිච්ඡේද 20ක්ම 19ක්ම තියෙනවා මේ දෙවියන් වහන්සේ මේ සැරකට කරපු දේවල් ගැන. ஏன்னா 19வது அதிகாரம்ல ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு செஞ்ச அதிசயமான காரியங்கள் எழுதி இருக்குது. පොඩි පොයින්ට් එකක් පේනවා. අපේ ප්‍රාණය මේ සැහැල්ලු කෑම අප්‍රිය කරේ කියලා. சின்ன இடத்து ஐயோ இந்த வசதி எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி தான் சொல்றது. මොනවාද මේ සැහැල්ලු කෑම? இந்த ஆசையான சாப்பாடுன்னு சொன்னா என்ன? මේ තමයි ලෝක ඉතිහාසයේ මනුෂ්‍ය සංහතියේ මිනිස්සු විසින් දෙවියන් වහන්සේ දුන්න ස්වර්ගීක ආහාර භුක්ති විඳපු එකම කණ්ඩායමගේ චෝදනා. இதுதான் உலக சரித்திரத்தில் தேவன் கொடுத்த அந்த ஆகாரத்தை அனுபவத்தை அந்த சரித்திரமே இந்த எழுதின ஆண்டவருக்கு முறுமுறுத்த இந்த ஜனங்கள். හේබ්‍රව පොතේ කියනවා ස්වර්ගයේ දේවදූතයන්ගේ ආහාර රොටි ගෙනල්ලා දුන්නා කියලා ජනතාව. இந்த சரித்திரத்தில் எழுதி இருக்குது பரலோக தேவ தூதர்களுடைய ஆகாரம் தான் இந்த ஜனங்கள். අපි කවුරුත් මේව රහ බලලා නැහැ. நாங்க யாருமே இது ருசித்து பார்த்தது இல்லை. දෙවියන් වහන්සේ දුන්නු දිව්‍ය භෝජන. தேவன் கொடுத்த அந்த திவ்ய போஜனம் அது. ඒ අය විතරක් රහ බැලුවා. அவங்க மாத்திரம் தான் දැන් ඒ අය කියනවා அவங்களே சொல்லுது මේව හරි අප්‍රියයි. ஐயோ இது
කල ඇති වෙලානේ. ஐயோ கசப்பா இருக்குது මේ වලින් හරියට නේද? ருசி இல்லை இது මෙන්න මේක තමයි ගොඩක් වෙලාවට අපිට වෙන්නේ. இப்படித்தான் நாங்கள் நாள்தோறும் பேசுகிறது දෙවියන් වහන්සේගේ කරුණාව සහ අනුග්‍රහය අපිට අමතක වෙනවා. தேவனுடைய கிருபை தேவனுடைய அந்த எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மறந்து අපිට දෙවියන් වහන්සේ දේවල් දීලා නැද්ද? தேவன் எங்களுக்கு நிறைய காரியங்கள் කරුණාව දක්වලා නැද්ද? கிருபை காட்டி இல்லையா අවශ්‍යතාව සම්පූර්ණ කරලා නැද්ද? தேவைகளை சந்தித்து இல்லையா ඔක්කොම කරලා තියෙනවා. நிறைய காரியங்கள் ඒ செஞ்சிருக்கு වුණත් මම ඇහුවොත් මේ මොකක් කට්ටිය මම කියන්නේ අනේ පාස්ටර් අරක නෑනේ පාස්ටර් මේක නෑනේ ඒක නෑනේ ඒක නෑනේ. உங்களிடத்துல எது சார் கேட்டா ஐயோ பாஸ்டர் அது இல்லையே இது இல்லையே இது இல்லையே අරයට එහෙම තියෙනවනේ මොකද එහෙම නෑනේ අරයට මේව පඩි හම්බ වෙනවා. அவங்களுக்கு இப்படி இருக்குதான்னு பாஸ்டர் அவங்களுக்கு இப்படி சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றது මට මතකයි මට මතකයි මට මතකයි මම මෙහි වැඩ කරේ රුපියල් 10 දීමනා 10 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்ச காலம் நினைவு வருகிறது මාසෙට රුපියල් 10 හම්බ மாசத்துக்கு 1000 ரூபாய் මේ කිරුළපන කට්ටිය බලන කාලේ இந்த கிருளபன ஜனங்களே பார்க்குற நேரத்துல හරිද ඉතින් මට හරි ආසයි මට කවුද කෙනෙක් කැලකුවා මගේ යාළුවෙක් කැලකුවා මට රුපියල් 5000ක් හම්බුනා ஒரு நண்பர் வந்து சொன்னால் 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி මං කාකා අනේ ස්වාමීනි 5000ක් ස්වාමීනි මට රුපියල් 10යි තියෙන්නේ ආඩවරිය 5000ක් දෙනවා ஆண்டவரே அந்த என்னுடைய நண்பர் 5000க்கு வேலை செய்து எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்குது ඒක දෙවන මාසේ මාව ගෙනිච්ච 6000ක පඩිය ගන්න. அப்ப இயேசுசாமி 6000 ரூபாய் சம்பளத்துக்கு ඊළඟ කවුද කෙනෙක් මට කිව්වා 12000ක් හම්බුනා කියලා. அப்ப யாரும் சொன்னா 12000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி යා ස්වාමීනි අර 12000ක් හම්බුනා නෑ අරයට ස්වාමීනි මට හම්බෙන්නේ 6000 මොකක්ද ස්වාමීනි මේක. அவங்களுக்கு 12000 ரூபாய் கிடைக்குது எனக்கு 5000 ரூபாய் ஏன் ஆண்டவரேன்னு கேக்குறது තේරුණානේ? හරිද? ஒரு புரியுதா මගේ මුළු පඩි කතාවම කිව්වොත් එහෙම තමයි කතාව යන්නේ. அதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கதை போகுது මම වැඩ කරන කෙනාට කියන්නේ නෑ මොකද මම එයාට කියන්නේ මම දෙවන අවසරය කරනවා ඒ නිසා මම ලියපුවා ප්‍රශ්නයක් නෑ කියලා. வேலை செய்யற இடத்துல என்ன சொல்லி நான் ஆண்டவர் ஊழியம் செய்து சம்பளம் பத்தி பேச வேண்டாம் හැබැයි යාඥා කරනකොට දෙවන අවසරය කියනවා මොකද ස්වාමීනි මේ වැඩේ මෙච්චර හම්බෙන්නේ මදි නෙවෙයි. ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்லுது ஆண்டவரே நான் செய்யற வேலைக்கு சம்பளம் பத்தாதுன்னு சொல்லி சொல்றது අරයට මෝටර් බයික් තියෙනවා මෙයාට මේක තියෙනවා ඒක තියෙනවා අරක තියෙනවා මම තාම බස් එකේ යන්නේ. அவங்களுக்கு வாகனம் இருக்குது கார் இருக்குது மோட்டார் பைக் இருக்குது நான் இன்னும் பஸ்ல போகுது නේද? අපි හැමතිස්සෙම කම්ප්ලේන් இந்த நேரம் நாங்க எங்களோட குறையும் தான் பேசுறது නේද? දෙවියන් වහන්සේට හැමතිස්සෙම කම්ප්ලේන්. தேவன் பாடல නැති දේමයි හිතන්නේ. சொல்றது இல்லாததை தான் நினைக்கிறது කාටට දිහා බලලා සසඳනවා. மற்றவங்களே பார்த்து அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்லி சமமாகிறது நான் මේ සෙනකට දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් දීලා තිබුණා. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் கொடுத்திருக்குது ආශිර්වාද පිට ආශිර්වාද දීලා තිබුණා. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் හැම අවස්ථාවෙම වතුර දුන්නා. இந்த அந்த கஷ்டமான நேரத்துல தண்ணி கொடுத்தது කන්න දුන්නා. சாப்பாடு கொடுத்தது මස්සිල්ලුවා මස් දුන්නා. இறைச்சி கேட்ட உடனே இறைச்சி දෙසරයක් මස් හම්බෙන්න. 2 முறை இறைச்சி கொடுத்தது දෙවියන් වහන්සේ කියන මස් තියෙනවා අතන බැටලෝ තරම් යන්න ඕනම් මේ පුච්චලා මල්ලා කන්න පුළුවන් මේ බොරු කතාව කියන්නේ මේකට. அந்த அவங்களுக்கு හරිද? இறைச்சி இருக்குது மாட்டு ஆட்டு இருக்குது வேணும்னா எடுத்து சாப்பிடலாம் මේ තනියම මිනිස්සු යන්නේ රැළක් උස්සන් යන්නේ හරිද? அப்படி தனிமையா போகாது நிறைய கூட்டம் தான் නමුත් අර නොමිලේ හම්බෙන්නේ නැහැනේ ෆ්‍රී හම්බෙන්නේ නැහැනේ අපිට. ஆனா இலவசமா கிடைக்காது தானே அதனால தான் කවුරු නිකන් දෙන්නේ නැහැනේ අපිට. இலவசமா யாரும் கொடுக்காது ඔබට தானே. පහදි මම මේ කියන කතන්දරේ. உங்களுக்கு இந்த கதை தெரியுமா එතකොට මොකද වෙන්නේ? අපිට පේනවා ඊළඟ පදේ. அப்பொழுது அடுத்த வசனத்தை நாங்க பார்ப்போம் ස්වාමින් වහන්සේ සෙනග අතර ගිනි සර්පයන් යවුසේක. கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினி சர்ப்பங்களை அனுப்பினார் උන් සෙනකට දර්ශ කළෝය. அவங்க அந்த ஜனங்களுக்கு குற்றினார் එසේ ඊශ්වරවරුන්ගේ බොහෝ දෙනෙක් මිය මලෝල. நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல செத்து போனார் අපිට කියනවා දෙවියන් වහන්සේ තරහෙන් බබලෙන්න පටන් ගන්නවා. அப்பொழுது அவனோட கோபம் அந்த இடத்துல வெளியே උන්වහන්සේ බුදහස දල් වෙනවා. இயேசு சுவாமி அக்கினி அப்படியே பொங்கி வருது මොකද කරන්නේ? இப்ப என்ன செய்யுது උන්වහන්සේ සාපය කරා. அப்ப ஆண்டவர் அந்த அக்கினி சர்ப்பங்களை அனுப்பினார் මොකද සාපය? அந்த சாபம் என்ன ගිනි සර්පය. அக்கினி சர்ப்பங்கள் නිකන් මුංග මේ ඕපපාතිකව මැතුන්නේ මේ මාරිද? அது ஏனோ தானோன்னு அது வரல දැන් මේ ගිනි සර්පය කියන්නේ මොකටද කියලා මමත් දන්නේ නැහැ. හරිද? அக்கினி சர்ப்பங்கள்னு சொன்னா எங்களுக்கும் தெரியாது සමහර විට උන්ගේ පෙනුම නිකන් ගින්දර වගේ වෙනවා. சில நேரத்துல அவங்க பார்க்கும் பொழுது அக்கினி போல இருக்கலாம் සමහර අය කියනවා උන් කාපුවාම නිකන් ඇඟ පුරාම පිච්චෙනවා වගේ දැවිල්ල අරගෙන මැරෙන්නේ. சில நேரத்துல அந்த அந்த அவங்க அப்படி அவங்க சாப்பிட்டா அக்கினி போல எங்களோட உடம்புகளே வரும்னு சொல்லி සමහර අය කියනවා මුන් ඉක්මනින් එනවා කොහෙන් එනවද දන්නේ නැහැ ගින්දර වගේ. சில நேரத்துல அக்கினி வருது அப்படியே வந்து போகுதுன்னு எங்க இருந்து வந்து எங்கிட்டு போகுதுன்னு හරිද? தெரியாது சொல்லி ඉතින් මොකක්ද දන්නේ ඇත්තටම අර්ථ ගිනි සර්පය කියන එකට. அக்கினி சர்ப்பங்கள்னு சொன்னா අර්ථம் தெரியாது හැබැයි උන් එකපාර අනර්පත් කෙනෙක් මැරෙනවා කෑ ගහගෙන අයියෝ කෑවා කියලා මැරලා වැටෙනවා. அப்படி அந்த பக்கம் போனா ஐயோ
இந்த இறந்து මේක කෙනෙක් போன ඉදිවිලා මැරුණා කෑගලෝ එන්න පිටිකෝ අම්මෝ ඉවරයි කියලා ඒක இந்த பக்கம் பார்த்தா அவங்க செத்து போன அந்த அந்த சத்தம் வரும். හිතලා බලන්න. හරිද? පිටිපස්සේ තව එකෙක් කෑම අන්න මේ කෑවෝ ගල කොයිද වෙන්නේ රිංගුවක බලනකොට ඉවරයි මිනිහා මැරුණා. பின்னால பார்க்கும் பொழுது செத்து போய் கீழே விழுந்திருக்குது. හිතලා බලන්න මොන වගේ සත්‍යද ඇති වෙන්නේ. அந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி சூழ்நிலை. එක දෙයක් පැහැදිලි. ஆனா ஒண்ணு எங்களுக்கு புரிஞ்சா இருக்குது. කඳවුරට සර්පය ආවේ දෙවියන් වහන්සේ සර්පය යොපු නිසායි. அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு சர்ப்பங்கள் வந்தது தேவனுடைய சாப நிமித்தமாக. සර්පය දෙවියන් වහන්සේගේ ශාපය. சாபம் தேவனுடைய சாபம். මේ කෘතගුණ නැති ජනතාවට இந்த நன்றி இல்லாத ஜனங்களுக்கு මේ දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන කර්ලිකාර ජනතාවට தேவனை வெறுக்கிற இந்த ஜனங்களுக்கு මේ මුරණ්ඩු තද සිත් ඇති කුලල් සිත් ඇති මිනිසුන්ට இந்த கடினமான உள்ளங்கள் உள்ள ஜனங்கள் மத்தியில දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය. தேவனுடைய நியாயம். හරි? ඒ නිසා මට පේන්නේ ගිනි කියන එක වඩා වැදගත්. දන්නවනේ ගින්නෙන් ඇවිලෙනවා. මොකද්ද? කෝපයෙන් නැලෙනවා. ඉතින් මම හිතන්නේ මේ සර්පයෝ දෙවියන් වහන්සේගේ කෝපය කෝපයේ ගින්න පෙන්නුවා. அக்கினின்னு சொன்னா கோபம். அப்பொழுது தேவனுடைய கோபம் தான் இந்த சர்ப்பங்களுக்கு மூலமாக அந்த ஜனங்களுக்கு காட்டினது. එතකොට අපිට පේනවා ඊශ්‍රායල් සෙන්නක ලොකු බලවත් අමාරුවකට වැටෙනවා. எங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய கஷ்டத்துல விழுகிறது. දැන් ඔකට අමාරු වැටෙනවා මොකද කරන්නේ? நாங்க கஷ்டத்துல விழுந்தா என்ன செய்யுது? දැන් සල්ලි ඕන නම් පොඩි මුදල් ළඟ දුවනවා නේද? මේ காசு සාමාන්‍ය வேணும்னா டக்குனு போயிட்டு யார்கிட்ட சரி கேட்கிறது. දැන් මේ දවස්වල කොවිඩ් ඉඳන් පොඩි මුදල් සල්ලි නැතුව ඇතිනේ. வட்டிக்கு கேட்கிறது வட்டி முதலாளியும் இப்ப கோவிட்னால காசு இல்ல அவர்கிட்ட கையில. නේද? ඒ නිසා දැන් ගොඩක් අය කරන්නේ අනේ දෙයියනේ මොකද කරන්නේ කියලා කියනවා නේ. இப்பொழுது என்ன ஆண்டவரே நான் என்ன செய்தேன்னு சொல்லி தான் கேட்கிறது. දෙයියෝ ළඟට යනවා. தேவன் பாதத்துக்கு போகும். ඒක තමයි මේකත් එත් කරන්නේ. இவங்களும் அப்படிதான் செய்யும். බලන්න 7 වෙනි පදේ කියනවා. 7வது வசனத்தை பாருங்க. අනේ මෝසස් අපි වෙන යාඥා කරන්න. ஐயோ மோசே எங்களுக்காக செவியுங்க. ඔබට විරුද්ධවයි දෙවියන් වහන්සේට අපි විරුද්ධව කතා කරා. உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நாங்கள் கதைச்சோம். අනේ අපිට සමාව වෙන්න. எங்களை மன்னியுங்க. ඉතින් අපේ දෙවියන් වහන්සේ කොහොමද දෙවි කෙනෙක්ද? எங்களுடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன், කරුණාවේ දෙවි කෙනෙක්. கிருபையுள்ள தேவன், අනුකම්පාවේ දෙවි කෙනෙක් නේද? அன்பாய் எங்களை பார்க்கிற தேவன், දයාවේ දෙවි කෙනෙක් නේද? தயவுள்ள தேவன், සමාවේ දෙවි කෙනෙක් නේද? மன்னிப்பு கொடுக்கிற தேவன். උන්වහන්සේගේ උදාස ගොඩක් වෙලා තියාගන්නේ නැහැ නේද? அவர் கோபம் எந்த நேரமும் வைக்காதே. එහෙම යාඥා කරපු ගමන් දෙවියන් වහන්සේ කියනවා මෝසස්ට සර්පයෙක්ව හදලා දාන්න පොල්ලක ඔක්කොමට පේන දාන්න මිනිස්සු සර්පයා දිහා බලපුවාම සුව වෙනවා. அப்படி ஆண்டவர் மோசே பத்தி சொல்றது, ஒரு கம்பை எடுத்து மேலால குத்தி ஒரு சர்ப்பத்தை எடுத்து அந்த கம்புல சுத்தி வைங்க, அந்த சர்ப்பத்தை காங்குற மனுஷங்கள் ஜீவன் அடைகிறது. මම අර ඔබට දුප්පු හෑන්ඩ් අවුට් එකේ දාලා තියෙන එක. நாங்க உங்களுக்கு கொடுத்த இந்த இதுல இப்படி அதுதான் இப்படி முன்னாடி මෙච්චර ඕනේ පොඩියට කියලා හිතන්න එපා. හරිද? මම හිතන ලොකු කණුවක වෙන්නද ඔක තියෙන්නේ. இது ஆத்மாய் நினைக்காம பெரிதா இது செஞ்சிருக்கு. විශාල සක්ෂ මොකද අර කොනේ ඉඳන් බල හපුවාම නේද? කාට හරි බලන්න පේන්නේ බලනකොට පේන්නේ නේද? ඔය පොඩි එකක් නම් ඕක බලන්න එනකොට බැලලා ඉවරයි නේ. எந்த மூலத்துல இருந்து ஜனங்கள் சொல்லி அது பார்த்தா ஜீவன் அடைகிறது. ඉතින් ඒක දිහා බලපු ගමන් මොකද වෙන්නේ? அது பார்த்த உடனே என்ன நடக்குது? මිනිස්සු අසුර. ஜனங்கள் ஜீவித்திரு. දැන් මොකද්ද මේ පොල්ලේ තියෙන්නේ? அந்த கம்புல என்ன இருக்குது? මොකද්ද මේ පොල්ලේ තියෙන්නේ? அந்த கம்புல என்ன இருக்குது? පොල්ලේ තියෙන්නේ මිනිස්යාගේ මරණය සඳහා හේතු වෙන සාධක. மனுஷனுடைய மரணத்துக்கு காரணமாகின ஒரு அடையாளம் தான் இதில் இருக்குது. ඒ සර්පයා ඉන්නේ. அந்த சர்ப்பம் இருக்குது. ඒ විස තියෙන්නේ. அந்த விஷம் இருக்குது. ඒ කෝපය තියෙන දෙවියන් වහන්සේ. அந்த கோபம் இருக்குது. කෝපය පොල්ලේ දිලෙන්නේ. அந்த கம்புல சுத்தி இருக்குது கோபம். හැබැයි ඒක දිහා බලනකොට මොකද වෙන්නේ? அது பார்க்கும்போது என்ன நடக்குது? මනුෂ්‍යයන් ජීවත් වෙනවා. மனிதர்களை ஜீவிக்கிறது. දැන් අපි නව කිවිසුමට එමු. இப்பொழுது நாங்க புதிய ஏற்பாடு නව කිවිසුමේ අපිට කියනවා புதிய ஏற்பாடுல எங்களுக்கு சொல்லுகிறது 2 කොරින්ති පොතේ 2 கொரிந்தி புத்தகத்துல 5 වෙනි පරිච්ඡේදයේ 5வது அதிகாரத்துல 21 වෙනි පදය 21வது வசனம் 2 කොරින්ති 5:21 කියනවා 2 கொரிந்தி 5 පාපය නොදත්තා වූ උන්වහන්සේ අප උදෙසා පාපය වෙන්න සලස්සූසේ. பாவமே அறியாத தேவன் எங்களுக்காக பாவத்தை சுமந்தார் என்று சொல்லி எழுதியிருக்குது. එදා කල්වාරි කුරුසේ සිදුුනේ ඒකයි. அதுதான் கல்வாரி சிலுவையில நடந்தது. ක්‍රිස්තුස් වහන්සේ අර සර්පයා වාගේ මොකද දැම්මේ? පාපය දරන සංකේතය බවට පත්. இயேசு கிறிஸ்து அந்த சர்ப்பத்தை போல பாவத்தை சுமக்கிற அடையாளமாய் சிலுவையில் இருக்கிறார். උන්වහන්සේ පාපය දන්නේ නැහැ. இயேசு சுவாமி பாவமே அறியாத පාපයට සම්බන්ධතාවයක් නැහැ. பாவத்துக்கும் இயேசு சுவாமி නමුත් சம்பந்தம் இல்லை. ஆனாலும்
ඒක තමයි මේ 3:16 වැදගත් වෙන්නේ. அதுதான் நான் யோவான் 3:16 எங்களுக்கு මක් முக்கியம். නිසාද ස්වාමීන් වහන්සේ ලෝකයාට කොපමණ ප්‍රේම කරේ දෙයක් උන්වහන්සේගේ ඒක ජාත පුත්‍රයා දුන්නා. இந்த இடத்துல சொல்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே விசுவாசிக்கிற தேவனும் அத்தனை பேரும் அழிக்காம நித்திய காலத்துக்குள் போயிட்டு ஜீவன் அடைக்கிறதுன்னு சொல்லி නේද? ඔබට කියනවා ඇයි ස්වාමීනි මේ ණයක් දාන්නේ? ණය නේද? எங்களுக்கு சொல்லலாமா ஏன் சொல்றது பாம்பு போட்டுறது ඔකට අර බැටළුවා වෙල්ලුවා කියලා මොකක්ද කියන්නේ? ගතියක් තියෙනවනේ බැටළුවා ලස්සනයිනේ. அந்த ஆட்டுக்குட்டி மேல தொங்கி இருந்தா அழகா இருக்குது ஆட்டுக்குட்டி මේ යේසුස් වහන්සේ ණයට සම්බන්ධ කරනවා නේ. இயேசு උත්තර சுவாமி කතාවේ අපිරිය. ஏன் அந்த பாம்புக்கு சமமாகிறது මේ ඊයේ පෙරේද ඊයේ අපේ ගෙදර ගැරන්ඩි එකක් ආවා. මේ වගේ නෝන බල්ලා නේද? நேத்து දකින්නත් අපිරිය නේද? நேத்து பாசன வீட்டுக்கு சின்ன பாம்பு வந்தது හරි? ඉතින් අපිට පේන දේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ සාපය, ඒ පාපය, ඒ පිළිකුල් කරන දේ බවට පත් වෙනවා අර කුරුසිය මතු පිට. இயேசு சுவாமி எங்களுக்காக யாருக்கும் பார்க்க முடியாது சாபமாக மாற்றுகிறது அந்த சிலுவையில் 2 කොරින්ති 5:21 ரெண்டு கொரிந்தி පහේ 21. 21வது வசனத்துல ඊළඟ ගලාති පොතේ 3:13 වෙන මෙහෙම කියනවා. கலாத்தி 3:13 இப்படி சொல்லுகிறது ගලාති 3:13. හරිද? ගහක එල්ලා තිබෙන මිනිසයා සාපලද්දෙකයි උඹලා දන්න බැවින් ජේසුස් වහන්සේ අප උදෙසා සාපයක්. மரத்துல தொங்கி இருக்கிற அனைவரையும் சாபமாக இருக்குது அதனால இயேசு சுவாமி எங்களுக்காக சாபமாக மாற்றுதுன்னு சொல்லி எழுதியிருக்கு හලෙලූයා. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ සහපය දරුවා. இயேசு சுவாமி தேவனுடைய சாபத்தை சுமந்து கொண்டார் හරි? ඊළඟට මේ මනුෂ්‍ය පුත්‍රයා ගැන කතා කරනවා. அதுக்கு பிறகு மனுபுத்திரனை දැන් பற்றி කෙනෙකුට பேசுகிறார். කියනවා මේ මෙතන කතා කරනක වෙන කාගෙන වෙනද දැන් මේ තුනේ යොහන් තුනේ කතා කරන මනුෂ්‍ය පුත්‍රයා ඇවිල්ලා වෙන කෙනෙක්ද කවුද දන්නේ නේද? එහෙම කියන්න පුළුවන්. சில நேரத்தில் யான் 3வது அதிகாரத்தில் பேசுகிற மனுபுத்திரனை வேறு யார் சரின்னு சொல்லி சொல்லலாம் දැන් ඔය ගැටුවක් මම පොඩ්ඩක් විසඳන්නම් දැන් නේද? அதுவும் உங்களுக்கு இப்ப சொல்லித்தாரேன் කියන්න බෑනේ මේ එළියට ගියාම ඔය දැන් ඉන්න දිවසුවරුයි පාස්ටර්ලයි මොන වුණා කියනවද දන්නේ නැහැ නිසා නේද? මේ මම ඒකත් විසඳලාම ඉවර කරන්න තව ඒකට තමුන් කියලා කිව්වොත් ඒක තව ලඩක් නේද? வெளியே போனா வேற வேற கதை வரனால நாங்களே இது உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் යොහන් 9:35 ඉඳන් 37 දක්වා. யோவான் 9வது அதிகாரத்தில் 35 இருந்து 36 வரை காட்டின் வாசி යොහන් 9:35 ඉඳන් 37 දක්වා මේක සිද්ධ වෙන්නේ යොහන් 9 කතා කරන්නේ මේ ජාති අන්ධ කුපත්තියේම අන්ධ වුණ කෙනෙක් යේසුස් වහන්සේ සුව කරනවා. හරිද? එයා සුව කරනකොට ඊට පස්සේ එයා දකින්නේ නැහැ. එයාට ගිහලා කියනවා මූණ හොද ගන්න කියලා. ඒ වගේ කතාව යන්නේ. ඊට පස්සේ එයාව දකින්නකොට ඊට පස්සේ එයාව නැවතත් යේසුස් වහන්සේ මුණ ගැහෙනකොට යේසුස් වහන්සේ කියනවා මනුෂ්‍ය පුත්‍රයා කෙරේ අදාහ ගන්න කියලා. එතකොට මේ මනුෂ්‍යයා අහනවා කවුද මනුෂ්‍ය පුත්‍රයා? මට කියන්න කවුද කියලා මනුෂ්‍ය පුත්‍රයා. එතකොට යේසුස් වහන්සේ කියනවා ඔබ සමග කතා කරන්නේ ඔහු. ඉතින් යොහන්ට අනුව මනුෂ්‍ය පුත්‍රයා මේ දැන් ඉන්න කවුරුවත් නෙවෙයි යේසුස් වහන්සේ. හරිද? இந்த புஸ்தகத்துல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப பாஸ்டர் சொன்ன கதை ஒரு குருடன் பத்தி பேசுகிறது இந்த இடத்துல மனுபுத்திரனை பத்தி பேசுறது இந்த மனுபுத்திரன் இந்த குருடனோடு பேசுகிற இயேசு சுவாமி මොකද කියන්න බෑ මේ සභාව යන විදිහට කොහෙන් අතරයි ගන්න මොනවා කියයිද නැහැ තව ඉදිරියට යනකොට මේ නේද දේව සේවකයන් කියා ගන්නවා කට්ටිය. හරිද? ඒ නිසා මනුෂ්‍ය පුත්‍රයා කොහෙන් ගියත් යේසුස් වහන්සේ විතරයි. හරිද? இப்ப சபைகள் போகிற விதத்துல எப்படி நடக்குது என்ன போதிக்கிறதுன்னு சொல்லி தெரியாது ஆனா மனுபுத்திரன் என்று சொல்றது இயேசு சுவாமி. ඉතින් අපිට පේනවා මේ සර්පයා දිහා බලන. இப்ப சர்ப்பத்தை நோக்கி பாருங்க. සර්පයා දිහා බලනකොට මොකද වෙන්නේ? சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பாருங்க, என்ன நாம் இனி பாதி. நடக்குது? 9வது அதிகாரத்துல මොන බලන්න 9 වෙනි පදේ කියනවා මෝසස් මේ ඇවිල්ලා මේ ගණන් කතාව 21 නම. හරිද? නැත්නම් දැන් මං ගියේ රවුම හැටියට ඔකට වෙන කොහෙද නේද? නේද? 9 21 කියන ගණන් කතාවේ මෝසස් පිටර සර්පයා සාදා එක කුඹයක් පිට තැබීය. තවද යමෙක් සර්පයා විසින් දෂ්ට කරනු ලද්දේ නම් ඔහු පිත්තල සර්පයා දෙස බැලූ කල්හි ජීවත් වුණා. 9வது வசனத்துல நல்லா தெளிவா இருக்குது அந்த மோசே சர்ப்பத்தை செஞ்சு அந்த வெங்கட ஹரி அதுல செஞ்சு வைக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தை பார்க்கிற அத்தனை பேரும் ஜீவன் அடைகிறதுன்னு சொல்லி ඉතින් අපිට පේනවා මේ සර්පයා දිහා බලපුවම මොකද වෙන්නේ? சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? මනුෂ්‍යයන්ට ජීවත් වීම ලැබෙනවා. இந்த ஜனங்களுக்கு ஜீவனே கிடைக்கிறது. ඒක తాවකාලිකයි. அது தற்காலிகமான ජීවිயம். දැන් යේසුස් වහන්සේ නිකදේමොස්ට පෙන්නනවා මේක පෙන්නලා කියනවා
මනුෂ්‍ය පුත්‍රයා ඔසවන කල්ලි ඔහු දෙස බලන අයට මොනවද ලැබෙන්නේ? සදාකාල ජීවිතය. இயேசு சுவாமி நிகதேவுஸ் பார்த்து சொல்றது மனுஷகுமாரனை தூக்குற நேரத்துல மனுஷகுமாரனை பார்க்குற அத்தனை பேரும் ஜீவன் அடிக்கிறதுன்னு சொல்லி මම දන්නවා සමහරලාට ඔය කට්ටිය சில நேரத்துல நீங்கள் අමාරු තත්ත්වවලට පත් වෙනවා. கஷ்டமான சூழ்நிலையில போகுது. ජීවිතයේ සමහර තිත්ත වෙන තත්ත්වවලට පත් වෙනව නේද? வாழ்க்கை சில நேரத்துல கஷ்டமான சூழ்நிலைக்கு வரும். නේද? அப்படித்தானே? අපිට පේනවා අපේ ජීවිතයේ සමහරලාට අප්‍රිය වෙන තත්ත්වවලට පත් වෙනවා. சில நேரத்துல எங்களோட வாழ்க்கை எங்களுக்கே கசப்பாய் மாற்றுகிற நேரம் வருகிறது. එතකොට ඉතින් අපේ පාස්ටර් මම දැනන දෙවිලා කියනවද නේ? දෙවියන් වහන්සේ කියලා විශ්වාස කරන්න. මම එහෙම නම් කියනවා. சில நேரத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில பாஸ்டர் வந்து சொல்றதோ தெரியாது தேவனே விசுவாசிங்கன்னு சொல்லி පාස්ටර් මුකුත් කියන්න බෑ නේ. ඉතින් කියනවා. பாஸ்டர் பார்த்து சொல்ல முடியாதனால இதயத்துல சொல்றது එයා කියයි அவங்க சொல்லும். අපිට පුළුවන් විශ්වාස බිඳුවක්වත් නැහැ. எங்களுக்கு முடியுமா விசுவாசம்? ஒரு சொட்டு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி එච්චර හිත බිඳිලා තියෙන්නේ. அந்த அது உள்ள உடைஞ்சு இருக்குது. එච්චර තිත්තයි ජීවිතේ. வாழ்க்கை கசப்பா இருக்குது. ශක්තියක් නැහැ විශ්වාස කරන්න. விசுவாசிக்கவும் பலன் இல்லை. දෙවියන් වහන්සේ කරේ අල්ල ගන්නවත් මට ශක්තිය නැහැ. இயேசு சுவாமி புடிச்சுக்கொள்ளவும் விசுவாசம். මගේ ආත්මෙ එච්චර දුර්වලයි. இப்படி ஆத்மாவே அவ்வளோ பலவீனமாய் இருக்கு. එච්චර අසරණයි. இப்படி அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்குது. පාස්ටර් කිව්වට අදහන්න විශ්වාස කරන්න. பாஸ்டர் சொன்னா விசுவாசிங்கன்னு சொன்னா පාස්ටර් ඔයාට ලේසි කියන්න කොයින් ඉස්සර මට හිට ගන්නවත් පණ නැහැ දී. உங்களுக்கு சொல்ல லேசு எனக்கு நிக்க கூட பலன் இல்லைன்னு சொல்லலாம். පිය සහෝදරයා සහෝදරිය. அன்பான சகோதரிகளே ඔබට සුබ ආරම්භයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்குது. විශ්වාස කරන්න දඟලන්න ඕනේ නැහැ. விசுவாசிக்கவும் நீங்க அசைய தேவையில்லை. பாருங்க நீங்க බලන්න යේසුස් වහන්සේ. பாருங்க இயேசு சுவாமி. කුරුසිය දෙස ඇස්වසවලා බලන්න. நீங்க கண் நோக்கி இயேசு சுவாமி අදහිල්ල නැත්තම් விசுவாசம் இல்லாட்டி විශ්වාසය නැත්තම් விசுவாசமும் හිත රිදෙනවා නම් மனசு வேதனையா இருந்தா බලන්න කුරුසිය දිහා. பாருங்க சிலுவை நோக்கி. බලලා ජීවත් වෙන්න. சிலுவை பார்த்து நீங்க බලලා ජීවත් වෙන්න. சிலுவை பார்த்து நீங்க උන්වහන්සේ දිහා බලන්න. இயேசு சுவாமி நோக்கி ඒ ජීවනය ඔබට ගලා ඒවි. அந்த ஜீவன் உங்கள் மேல இறங்கி வருகிறது. යසායා පොතේ 22 වෙනි පදයේ මෙහෙම දෙයක් කියනවා. யெசாயா 22வது அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது. මේකේ මේ ඉංග්‍රීසි කියමන වෙනස් මේක විදිය වෙනස් හරිද? පොළවේ සීමා විසින සියල්ලනි මා වෙතට හැරී ගැලවියල්ලා. අතර මෙතන කියන්නේ මා දැස බලා ගැලවියල්ලා. මක්නිසාද මම දෙවියන් වහන්සේය වෙන කෙනෙක් නැත. பூமியில சகல தேசத்தில் உள்ள ஜனங்களே என்னை நோக்கி பாருங்க நான் தவிர எந்த விதமான தெய்வம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறேன். මා වෙත හැරී කියන්නේ හැරිලා බලන්න. திருப்பி என்னை பாருங்க. 1800 කීයද? 1800 අවුරුදු ගමකට වුණා. කමන්න 1800 කතදම චාල්ස් පර්ජන් කියලා ශ්‍රේෂ්ඨ දේශකයෙක් හිටියා. அந்த அந்த சொன்ன நாட்கள்ல சார்ல்ஸ் ஒரு போதகர் இருந்தார். 1850 හරි. 1850வது நூற்றாண்டுல චාල්ස් පර්ජන් ඒ 1850 ජනවාරි 6 වෙනිදා අවුරුදු 16ක් විතර වයස ඇති කොල්ලෙක්. அந்த அந்த வருஷத்துல 14 வயசு அவருக்கு. එදා ජනවාරි 6 බැලුවොත් මේ මොකද කැලෙන්ඩර් එක ඉරිදා ஜனவரி 6ஆம் தேதி அன்றைய நாளில ஞாயிற்றுக்கிழமை. හරියට හිම වැටලා තිබුණා. அந்த 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 நாட்கள் குளிர்னால பனி விழுந்தது. කොච්චර හිම කුණාටුවක්ද කිව්වොත් එහෙම பனி புயல் இருந்தது. කිසි කෙනෙකුට එහෙම යන්න බැරි වෙලා තිබුණා. யாருக்குமே அங்க இங்க போக முடியாது. ඉතින් එයා කියනවා මම මේ හිම කුණාටුවට සුතිවන්ත වෙනවා. நான் இந்த பனி இது பார்த்து நான் நன்றி செலுத்துகிறேன். මේ හිම කුණාටුව තමයි මාව ගැලවුවේ. இந்த பனி தான் என்னை ரட்சிக்கிறது. ඉතින් මොකද උනේ? එයා පල්ලියට යන්න ගියා. அவர் சர்ச்சுக்கு போக போனார். හිම කුණාටුව හරිම වැඩි. அந்த பனி கூட இருந்ததுனால එයාට යන්න ඕන තැනට යා ගන්න බැරි වුණා. போகிற இடத்துக்கு போக முடியாது. වටපිට බලනකොට ඉතාමත් පරණ මේ මෙතොදිස්ස පල්ලියක් තිබුණා. அங்க இங்க பார்க்கும்போது பழைய மெத்தோடிஸ்ட் சர்ச் ஒன்று இருந்தது. ඒකට කියනවා ප්‍රිමිටිව් මෙතොදිස් කියලා. මුල්ම කාලේ හිටපු මෙතොදිස් කාලේ. திமத்தி மெத்தடிஸ்ட் சர்ச் ප්‍රිමිටිව් කියන්නේ මුල් කාලේ. அப்படி ஆதி காலத்துல ஆரம்ப காலத்துல இந்த ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. ඉතින් මෙයා මොකද කරේ? පල්ලිය දැකලා රිංගුවා පල්ලියට. அந்த சர்ச்சுக்கு போனார்.
මේ පල්ලියට වඩා ටිකක් අඩු ප්‍රමාණයක් සෙනග හිටියේ 10ක් 15ක් විතර හිටියේ. 10 பேர் போல தான் ஜனங்கள் இருந்தது. අවාසනාවට දේවගතිවරයටත් එන්න බැරුණා පල්ලියට. කුණාටු ඉන්නවා. ஏன்னா போதுகளுக்கும் அந்த பணினால சபைக்கு வர முடியாது. ඉතින් මේ කොන්ග්‍රිගේෂන් එකේ හිටපු එක්කෙනෙක් නැගිටලා ඇවිල්ලා දේශනා කරන්න පටන් ගත්තා. அப்ப அந்த விசுவாசிகள் யாராவது வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். බොහොම කෙට්ටු මිනිස්සෙක් நெல்லிஞ்ச ஒரு மனிதர் ටේලර් කෙනෙක් හරි සපත් හදන කෙනෙක් හරි කවුරු කෙනෙක් වෙන්නේ නැති. அவர் தக்கி குடுமி தக்கியோ சப்பாத்து தக்கிற மனிதரோ யாரோ ඔව් தெரியாது. ඇවිල්ලා මේ පදේ කියුවා. මේ යසාය 45:22 කියුවා. அந்த அவர் வந்து ஏசாயா 44 22வது வசனத்தை வாசித்தார். ඔහු ඇවිල්ලා කියලා ඔහු කිව්වා அவர் சொன்னார் ඔහු එතන උගත් කෙනෙක් නෙවෙන්න ඇති. அவர் அவ்வளவு படிப்புமான ஒரு ஆள் இல்லை. ඔහු ඉතින් මේ පදේ වටේම කර කර හිටියා. அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தது. මොකද ඔහු කිව්වේ? அவர் என்ன சொன்னது? ඔහු කිව්වා බලන්න මේ පදේ. பாருங்க இந்த வசனத்தை. මේ පදේ කියන්නේ දෙවියන් වහන්සේ දිහා බලන්න කියලා. இந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? தேவனை நோக்கி பாருங்கன்னு சொல்லி. ඒක මහා ලොකු වැඩක්ද බලන වැඩේ. ஐயோ இது பெரிய வேலையா? ඉගෙන ගන්න ඕනද බලන්න. இது படிக்க வேண்டுமா பார்க்க? ඇඟිල්ල උස්සන්න ඕනේද? අත උස්සන්න ඕනද? කකුල උස්සන්න ඕනද? යන්න ඕනද බලන්න. கை உயிக்க வேண்டுமா? கால் உயிக்க வேண்டுமா? எப்பவுமே தேவையில்லை. උගත් වෙන්න ඕනද? සල්ලි තියෙන්න ඕනද බලන්න. பார்க்க பணம் இருக்க வேண்டுமா? படிப்பு இருக்க வேண்டுமா? ඕන කෙනෙකුට කරන්න පුළුවන්. யாருக்குமே பார்க்கலாம். කුඩා ළමයෙකුටත් කරන්න පුළුවන්. சின்ன பிள்ளையை பார்த்தாலும் பார்க்கலாம். බලන්නනේ. பார்க்கத்தானே வேண்டும். ඕන කෙනෙකුට කරන්න පුළුවන්. அது யாருக்குமே செய்யலாம். කිසිම වෙහසක් නැතුව බලන්න පුළුවන්. அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ඊට පස්සේ ඔහු කිව්වා பிறகு அவர் சொன்னார் නමුත් අපි වරද්ද ගන්න දේ තමයි ஆனா எங்களுக்கு என்ன நாங்க பிள்ளையாய் செய்கிறது අපි බලන්නේ කොහෙද කියලා. நாங்க எதை நோக்கி பார்க்கிறது. සමහර අය බලන්නේ තමුන්ගේ. சிலவங்க தங்களை பார்த்து பார்க்கிறது. සමහර අය උත්සාහ කරනවා තමුන්ගේ ක්‍රියාවල් දිහා බලන්න. හොඳ ක්‍රියාවල් දිහා බලන්න. சிலவங்க இருக்குது தங்களுடைய நல்ல கிரியைகளை பார்க்க. ගැලවෙන්න අපි දිහා බලලවත් හොඳ ක්‍රියාවල් දිහා බලලවත් මුකුත් කරන්න බෑ. ரட்சிக்க வேணும்னா எங்களை பார்த்து நல்ல கிரியைகளை பார்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. තවත් සමහර කට්ටිය இன்னும் சிலர் ஜனங்கள் බලනවා පියාණන් වහන්සේ දිහා. ස්වර්ගයේ பிதாவை පියාණන් நோக்கி වහන්සේ. பார்க்கிறது பரலோக ராஜ்யத்துல. පියාණන් වහන්සේ දිහා බලලා ගැලවෙන්න බෑ. பிதாவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட முடியாது. කා දිහාද බලන්න ඕන. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? එයා කියනවා දාඩිය වගේ ලේ දාඩිය වගේ වැගුරුන කෙනා දිහා බලන්න ඕනේ. அவர் சொல்றது இந்த இந்த அவர் வேர்க்கை ரத்தமாய் மாற்றின தேவனை நோக்கி பாருங்கன்னு சொல்லி. කස පහර වදමින් වේදනා විඳිමින් ඒ ඉන්න තනත්තා දෙස බැලිය යුතුයි. எப்படிப்பட்ட காயங்கள்னால அந்த கச அடினால் அடிக்கப்பட்டு இருக்கிறவனை பாருங்கன்னு சொல்லி சொல்றது. කුරුසේ එල්ලෙමින් ලේ වගරමින් සිටින තනත්තා දිහා බැලිය යුතුයි. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையில அப்படியே ஆணி அடிச்சு தொங்கி இருக்கிற அவரை நோக்கி பார்க்க வேண்டும். දිලිඳු පෞකාරයා එයා දිහා බලන්න. ஏழையாய் அப்படியே கஷ்டமா இருக்கிற அவரை நோக்கி பார்ப்போம். බලන්න මරණයෙන් උත්ථානය වූ තනන් වහන්සේ දිහා. பாருங்க மரணத்திலிருந்து பிறப்பின தேவனை நோக்கி பாருங்க. බලන්න දැන් මරණයෙන් උත්ථාන වෙලා යේසුස් දෙවියන් වහන්සේගේ දකුණත වැඩ වසන පුත්‍රයන් වහන්සේ දිහා. பாருங்க இப்பொழுது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. බලන්න උන්වහන්සේ දිහා. பாருங்க அவரை நோக்கி. ඊට පස්සේ ඔහු තව දෙයක් කරා. திருப்பி அவர் இன்னொரு கதை சொல்றது. ස්පර්ජන් කියනවා அவர் சொல்றது මෙහෙම කළ බැලුවලු මේ සමහර හොඳ මේ වගේ තැන්වල තමයි දේශනා කරන්නේ. அந்த மாதிரி පල්ලෙහා බැලුවලු පල්ලෙහා ඉන්න කෙනා දිහා බැලුවා. பணி இருக்கிறவங்களை பார்த்து இருக்குது. ස්පර්ජන් ඉන්නවා දැක්කා. அவர் எழுந்தது கண்டார். ස්පර්ජන් දිහා බලපුවම ඉතින් පොඩි කොන්ග්‍රේෂන් යන්නේ ඔක්කොම අඳුර නැති. මේ අලුතෙන් ආව කියලා දන්නවද? சின்ன சபையினால நிறைய ஜனங்களுக்கு புதிதாய் வந்திருக்குதுன்னு தெரியுது. ඊට පස්සේ කිව්වලු එයා දිහා බලලා තරුණය ඔබ හරිම කාලකන්ණියෙක් වගේ පේන්නේ. அவரை நோக்கி பார்த்து சொன்னார் ஐயோ பார்க்கக்குள்ளே காலக்காணி மனிதன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. හරිද? ස්පර්ජන් කල්පනා කරාලු මේ කාලකන්ණිය වල ගමන්නේ මේ උල්පිට්ටේ නම් මේ මිනිස්සු මට මේක ටිකක් ගරවන්න එක නම් ටිකක් හිතට අමාරුයි. හැබැයි අවශ්‍ය වෙලාවට වැදුනොත් හිතටම ඒක. நான் அப்படிப்பட்ட மனிதன் தான். நான் யாருக்குமே உதவாதது. ஆனா என்னை பார்த்து புல்வீட்டில் இருந்து இப்படி பேசுறது ஏன்னு சொல்லி சொன்ன ஆரம்பித்தார். ඊට පස්සේ කිව්වලු උඹගේ ජීවිතය කාලකන්ණි වෙනවා. உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகுது. ඔබගේ මරණයක් කාලකන්ණි මරණයක් වෙනවා. உன்னுடைய மரணமும் அழிக்கிற மரணம். අද දවසේ මම මේ දේශනා කරපු පාඩයට කීකරු වෙන්නේ නැත්තම් இன்றைய நாளிலே போதிக்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா කීකරු වෙලා ගැලවෙන්න கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படுங்க.
ඊට පස්සේ ස්පර්ජන් කියනවා අර அப்பொழுது சொன்னார் ආදිකල්පිත මෙතරිස්කාරයෝ කරනවා වගේ දේශකයෙක් දේශනා කරනවා වගේ කතාවක් කිව්වා. මොකක්ද කිව්වේ? ஆதி காலத்தில் உள்ள அந்த பழைய பாதர்மார்கள் பேசுகிற ஒரு கதை சொன்னார் තරුණයා ජේසුස් වහන්සේ දිහා බලන්න 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 කියලා. வாழ்வனே இயேசுவை நோக்கி பாரு இயேசுவை நோக்கி பாரு இயேசுவை நோக்கி பாரு என்று சொன்னார் වෙන කිසි දෙයක් බලන්න එපා. ජේසුස් වහන්සේ දිහා බලන්න. வேற எதுவுமே பார்க்காம இயேசுவை நோக்கி பாருங்க பாருங்க இயேசுவை நோக்கி பாருங்க என்று சொன்னார் ඒ වගේ පාරකට දේශනා කරන එක මෙතරිස්කාර මම දන්නේ නැහැ එහෙම දේශනා இப்படி කරනවා. சத்தமா பேசும் பொழுது ஜனங்களுக்கு அது கஷ்டமா இருக்குது சில நேரத்துல ඉතින් ස්පර්ජන් කියනවා ඒ වෙලාවේ මට සියල්ලම ඔහු ඉතින් එහාට කිව්වේ මොනවද කියලා කිසි දෙයක් මතක නැල්ලු. ඔහු කියපු එකම කාරණේ මොකක්ද? බලන්න යේසුස් වහන්සේ දිහා. ඔහු වාසය සෙව්වා. அவருக்கு அதுக்கு பிறகு என்ன சொல்றதுன்னு புரியாது தெரியாது ஆனா அவருக்கு ஒரே காரணம் வந்து இயேசு சுவாமி நோக்கி பாருங்க இயேசு சுவாமி நோக்கி பாருங்கன்னு சொல்லி හරියට මෝසස්ගේ පිත්තල සර්පයා දිහා බැලුවා වගේ මිනිස්සු බල්ලා සෝුණා වගේ මම යේසුස් වහන්සේ දිහා බැලුවා. மோசேட அந்த சர்ப்பத்தை பார்த்து சுகமடைந்தது போல நான் இயேசு சுவாமியை பார்த்தேன் ඒ සැනින් මගේ අන්ධකාරය ඉවත් වුණා. அந்த நேரத்திலே என்னுடைய இருள் மாற்றினது ආලෝකය ලැබුණා. வெளிச்சம் என்னுடைய உள்ளத்துக்கு வந்தது ගැලවීමේ ප්‍රීතිය ලැබුණා. ரட்சிப்பின் அனுபவம் சந்தோஷம் கிடைத்தது එයා කියනවා එදා ඉඳන් අද දක්වා அன்னையிலிருந்து இன்னை வர காட்டேன் මාගේ මරණය දක්වාම என்னுடைய மரணம் வர காட்டேன் මගේ තේමාව ජේසුස් වහන්සේ දිහා බලන්න. என்னுடைய ஒரே பிரசனம் வந்து இயேசு சுவாமி நோக்கி பாருங்க இயேசு சுவாமி நோக்கி பாருங்க ප්‍රිය සහෝදරිය அன்பான சகோதரிகளே ඔබට ඇදහිල්ල නැද්ද? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா ඔබේ හිත කලකිරිලාද? உங்களோட உள்ளத்தை கஷ்டமா இருக்குதா ඔබේ ජීවිතේ අමාරු අධීරක යනවාද? உங்களோட வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில நீங்க போகுதா ජේසුස් වහන්සේ දිහා බලන්න. இயேசு சுவாமி நோக்கி பாருங்க මේ ලෙන්ත කාලේ අපි කරන්නේ ඒකයි. இந்த இந்த காலத்துல நாங்க அதுதான் செய்கிறோம் අපි මේ මෙනෙහි කරගෙන එන්නේ අපි මහසිකුරාදා දවසේ ජේසුස් වහන්සේගේ කුරුස පූජාව දක්වා උන්වහන්සේ දෙස බලන ගමනේ ගමන් කරා. இப்படி நாங்க இந்த காலத்துல இயேசு சுவாமியோட அந்த மறுபடி பிறக்கிற நாள் வரக்காண்டி நாங்க இயேசு சுவாமி நோக்கி பார்த்து கொண்டு අපි வருகிறது සියලු දෙනා නැගිටිමු. இப்பொழுது நாங்க அனைவரும் எழுந்திருப்போம் අත් ඔසවලා ඇස් ඔසවලා ජේසුස් වහන්සේ දිහා බලන්න. நாங்க கைகளையும் உயர்த்தி கண்களையும் உயர்த்தி இயேசு சுவாமியை நோக்கி பார்ப்போம் උන්වහන්සේගේ කුරුසය දෙස බලමු. அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க උන්වහන්සේගේ කරුණාව දෙස බලමු. அவருடைய கிருபையை பாருங்க උන්වහන්සේ දෙස උන්වහන්සේගේ මූණේ කල්ම දෙස බලමු. அவருடைய முகத்துல காயங்களை பாருங்க ඔබේ ජීවිතයේ සියලු අන්ධකාරය පහ වේවි. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருள்கள் மாற்றி போவோம் ඔබේ ජීවිතයේ අඳුරු වලාවල් පහ වේවි. உங்களுடைய வாழ்க்கையில் இருட்டான சூழ்நிலை மாற்றி போவோம் ඔබේ තියෙන අවිශ්වාසය පහ වේවි. அவிசுவாசத்தை இல்லாம போகும் ඔබේ අවිශ්වාසය පහ වේවි. அவிசுவாசம் இல்லாம போகும் ඔබේ ප්‍රශ්නය පහ වේවි. உங்களோட பிரச்சனையே இல்லாம போகும் උන්වහන්සේගේ මූණේ බැල්ම ඔබ කරේ වැටේවි. தேவனுடைய முகத்துல அந்த பிரசன்னம் உங்கள் மேல உதிக்கும் இப்பொழுது උන්වහන්සේගේ මූණේ බැල්ම හෙළලා தேவனுடைய முகத்துல பிரகாசம் உங்கள் மேல ඔබට உதிக்கும் උන්වහන්සේ ආශිර්වාද කළා. தேவன் இயேசுவை உங்களை උන්වහන්සේ ප්‍රසන්නව සිටින මුහුණේ කල්ම ඔබට පෙනේවි. ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிற தரிசனத்தை நீங்க காண போகுது